ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. நம்ம சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு சிங்கநல்லூருக்கு ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது கொங்கு தேசம். கொங்கு தேசத்துலேருந்து நாஞ்சல் தேசத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறேங்க. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டே இருக்குங்க. நமக்கு பொன்னமராதி எவ்வளோ கமெண்ட் வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணுங்கன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணீங்க. எஸ், ஒன் அண்ட் ஒன்லி நம்ம நாஞ்சல் ராஜா தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. என் டு என் கவர் பண்ண போகிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏற்கனவே நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ணியிருப்போம். பட் இங்கிருந்து என் டு என் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. ஒரு சூப்பரான விளாக் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நான் ரிசர்வேஷன்லாம் பண்ணல. இன்றைக்கி மிட் வீக் தாங்க. வெட்னஸ்டே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஒன்றும் பஸ்ஸு வரல. பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 7:45. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 வந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஸ் ஓட்டும் குரூவிட்ட பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இது ஒரு சீரீஸ் மாதிரி அமைய போகுது. இது ஒரு 2 days பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி அமைய போகுது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்களா, சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக காலியாக இருக்குங்க. பேராவணி வண்டிங்க. எஸ், அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போகலாங்க மக்களே. ஆக்சுவலி ஒரு டிவிஎன் கார்பரேஷன் பஸ்ஸு போச்சு. அது மட்டும் நாகர்கோயிலாக இருக்கக்கூடாதுங்க. ஆடாடே, நான் நாஞ்சல் தான் வருவார்னு நினச்சேன். பார்க்கலாம். அந்த ஒரு வண்டி நிற்கிது. அது 7:45 அந்த வண்டியில் தான் போய் ஆகணும். பிகாஸ் அந்த வண்டி மிஸ் பண்ணிட்டோம்னா இப்போ 10 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. பட் இந்த வண்டியில் போனால் தான் அடுத்தடுத்த பிளான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பார்ப்போம் எப்படி அமைப்போதுன்னு தெரில. அதான் மக்களே, சிங்கம் படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லைங்க, எதிர்பார்க்கல அடித்தா திருப்பி எடுப்பேன்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த நாஞ்சல் ராஜா 12 மணிக்கே கிளம்பிடுச்சாங்க. மொத்தம் 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த புத்தம்புது BS6 அன்ஸ்டிக்கர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் மார்த்தாண்டம் வரைக்குங்க. காலைல அவங்க டைம் கேட்ட எத்தனை மணிக்கு நான் போகணும், அந்த டைம் கேட்ட உடனே ஷாக்குங்க. என்னங்க அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம் நம்ம போகும்போது அந்த டைமை ரீச் பண்ணுறாங்களா எல்லாமே பார்க்கலாங்க. டிரைவர்னா கண்டக்டர்னா டீ சாப்பிட போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருங்க. என்ன கோச்சு என்ன பில்டு எல்லாமே பார்க்கலாங்க. பார்த்துட்டு வந்துடுறீங்களா? போயிட்டு வாங்க. அதாங்க, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அந்த மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். நாஞ்சல் ராஜா எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக தரமாக எடுத்து இன்டீரியர்லாம் சூப்பராக எடுக்கலான்னு நினச்சேன். பட்டு புஷ்பமாக போயிடுச்சுங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வண்டியில் எப்படி போக போகுதுன்ட்டு. அண்ட் மக்களே, ஃபைனலாக எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ராணித்தோட்டம் 1 இருந்த பஸ்ஸுங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட் மக்களே ஃப்ரேமை பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, இங்கே நம்ம நாகர்கோயிலுங்க. சூப்பராக இருக்கலைங்க 3 ஃப்ரேமும். இன்னைக்கு பார்டர் டு பார்டர் ட்ராவல் ஜர்னி அமைய போகுதுங்க. இங்கே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மார்த்தாண்டம் வரைக்கும். இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் பாலக்காடுங்க. அதே மாதிரி மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவாண்டம்ங்க. ஸோ அதனால தான் பார்டர் டு பார்டர் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஆல்மோஸ்ட் மணி 7 ஆகிட்டு. அப்படியே நம்ம பயணத்தை தொடங்குவோமா? எஸ், என்னடா ஸ்லாங்கெலாம் மாறிடுச்சு. எஸ், நம்ம நாஞ்சல் போகிறோம்ல. ஸோ கொஞ்சம் ஸ்லாங்கு எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க திருநெல்வேலி, தென்காசி. அவங்க கூட பேச பேச எனக்கும் அந்த பாஷை ரொம்ப பிடிக்கும். இப்போ தூத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா ரித்தீஷ் இருப்பான். அவன் கோயம்புத்தூர் ஸ்லாங் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு திருநெல்வேலி ஸ்லாங் ரொம்ப பிடிக்குங்க. ஏட்டி, அப்புறம் 7 மணி கிளம்ப போகுது, நிறையா இருக்குங்க.
ஸோ நம்ம பசங்களை பேசினா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருங்க. ஸோ வண்டி ஒரு 30 மினிட்ஸ் 7:50க்கு தான் கரெக்டாக எடுக்கிறாங்க மக்களே. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ் மக்களே, நம்ம சிங்கநல்லூர்லேருந்து மார்த்தாண்டத்துக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, போட்டிருக்கு பார்த்தீங்களா, ராணி தோட்டம் டிப்போங்க. மக்களே ஏதோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஸ்பெஷல் ஓட்டுறாங்க மக்களே. எந்த ஏரியான்னு தெரில, இருங்க போட்டோம். ஐ திங்க் ஸோ திருச்செந்தூருக்கு தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுதான் மக்களே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வழியாக, மதுரை பஸ் டைமிங் இருக்குது பாருங்கள், ஏசி பஸ்ஸஸ்ஸு. அப்புறம் மதுரை வழியாக போகக்கூடிய பஸ்ஸஸுங்க. சிவகாசி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, சாயல்குடி, அரும்புக்கோட்டை, கோவில்பட்டி, திருச்செந்தூர், விருதுநகர், ராஜபாளையம், தேவக்கோட்டை, மார்த்தாண்டம், சிவகங்கை, ஏர்வாடி, மதுரை. நம்ம மார்த்தாண்டம் நம்ம ட்ரை பண்ணுறது வந்து 8 மணி சர்வீஸுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே நம்ம ஃப்ரைடே எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், திருச்செந்தூர் வண்டின்னு நினைக்கிறேன். நாளைக்கு தைப்பூசம்னா இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம், அப்போ பார்த்துருக்கணும். ஜேன்னு கூட்டங்க. இப்போ கொஞ்சம் வெட்னஸ்டேங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க கூட்டம். மக்களே இப்படிப்பட்ட ஸ்டிக்கரு BS3 ரீபில்டுக்கு பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது BS6ன்னு நினச்சேன், பார்த்தா BS3 ரீபில்டுங்க. ராமேஸ்வரம் வண்டிங்க. க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க மக்களே, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் ஹைப் ஆகுது, இது எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறாங்க? பொள்ளாச்சி 3 டிப்போங்க, எங்கேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். நாகர்கோயிலெலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். BS3 ரீபில்டு பறக்கும், வண்டிக்கு ஸ்பீட் லாக்கே இருக்காது. பார்க்கலாம் எந்த ரூட்டு அலாட் பண்ணுறாங்கன்ட்டு. சும்மா பலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் மக்களே, நம்ம மார்த்தாண்ட வண்டி வந்துருச்சுங்க, 10 மணி வண்டி. அங்கே நின்றுருக்கு, வருவாங்க, இருங்க. பாருங்கள் நம்ம வண்டி வருதுங்க, செம்மையாக இருக்குங்க. இப்போ புரியுதுங்க. இது மாதிரி மொத்தம் 6 வண்டி ஸ்டிக்கரிங்க நினைக்கிறேன். 6 4 வண்டியான்னு தெரிலங்க. 2 வண்டி மட்டும் ஸ்டிக்கரிங்லாம் ஓடுதுங்க. பாருங்கள் வண்டி ரிவர்ஸ் வருதுங்க. மனமாக இருக்குங்க வண்டி. இந்த பாசை தான் மனமாக இருக்குது. பாருங்கள், நாஞ்சல் ராஜா, கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம். எஸ், அப்படியே நம்ம அந்த ரேக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டில் போடுறாங்க. பாருங்கள், இந்த 10-20க்கு எடுக்கக்கூடிய இந்த பஸ் தாங்க KMS பாடி பில்ட்டுங்க. டோட்டலாக அண்ட் மக்களே மொத்தமாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 470 கிலோமீட்டருங்க. அதுக்கு வந்து 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பஸ் இதுதாங்க. இதை தவிர மற்ற எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் டு சிதம்பரம் இருந்துச்சு, திருச்சி லோக்கலில். அதில் வந்து இப்போதைக்கு அந்த வண்டி வந்து போகாமல் இருக்குது, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட்டுட்டோம்னா நம்ம வண்டி தாங்க கோயம்புத்தூர் மார்த்தாண்டம், கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டருங்க. எவ்வளோ நேரம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 hours 30 minutesன்னு போட்டிருக்கு. அப்போ எப்போ ரீச் ஆகிறாங்க? நீங்கள் வந்து 8 o'clock எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு மார்த்தாண்டம் ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. அட மக்களே, நம்ம நினச்ச மாதிரி நம்ம பொள்ளாச்சி வண்டி நாகர்கோவில் ஓடுதுங்க. BS3 ரீபில்டு, நினச்சி பாருங்க, பயங்கரம். BS3ங்க ரீபில்டு. எஸ் மக்களே, ஷார்ப்பாக 8 o'clock நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்மன்னா பார்த்தீங்கன்னா 10:20 அந்த பஸ்ஸோட ஆளுங்க நம்ம வண்டிக்கு லோடு எடுத்து கொடுத்துருக்காரு.
ஆக்சுவலி மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு டிராஃபிக்ங்க. நேற்று ஒரு சூலூர் வரைக்கும் நைட்டு கிளம்பணும்னு ட்ரை பண்ணேங்க. அவ்வளோ டிராஃபிக்ங்க. எங்க நம்ம ராமபுரம் பாலம் இறங்குதுங்க, அங்கிருந்து ஒண்டிப்புதூர் வரைக்குமே செம டிராஃபிக். இன்னைக்கு எப்படி இருக்க போதும் தெரியலங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வண்டி மதுரை போகிறது டவுட்டு தாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே எல்லாருமே ஃபுல் ஆகிட்டாங்க. ஸோ மதுரை போகாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸு, அப்புறம் மதுரை போயிட்டாங்கன்னா மதுரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருமங்கலம், அப்புறம் எல்லாமே பைபாஸ் தாங்க. காலையில் திருநெல்வேலி, அப்புறம் நாகர்கோவில். அந்த திருநெல்வேலி டு நாகர்கோவில் வந்து நடுவில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியூர், ஏர்வாடி பார்க்கலாம். அதெல்லாம் காலைல போய் பார்க்கலாங்க. அண்ட் நம்ம நாகர்கோவிலேருந்து துக்கலை, அப்புறம் மார்த்தாண்டம் ரீச் ஆயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ரூட்டை வந்து ஒவ்வொரு டைம் நிறையா வாட்டி கவர் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்ம டிஎன்எஸ்சிசியில் தேர்ட் லாங்கஸ்ட் ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்தியூர்லேருந்து நாகர்கோவில். அதே ரெகுலர் ரூட்டு தான். பட் வந்து இப்போ வந்து நான் மேஜரான பஸ் ஸ்டாண்ட்லாம் என்ட்ரி ஆவாங்களா அதெல்லாம் காட்ட போகிறேங்க. ரொம்ப டியூரேஷன் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு பிளானில் இருக்குங்க. பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. எஸ், நம்ம பைபாஸ் வந்தாச்சுங்க. இங்கேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா சேலம், ரைட்டில் போனால் பாலக்காடு, திருச்சூர் அந்த மாதிரிங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை, திருச்சி எல்லாம் ரீச் பண்ணலாங்க. ஊட்டி மார்த்தாண்டம் போதுங்க எஸ்சிடிசி. நம்ம தமிழ்நாடு கார்பரேஷனில் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சவுத்துக்கு ஒன் அண்ட் ஒன்லி நம்ம கூடலூர், செங்கோட்டை மட்டும்தாங்க இருக்குது. பட் இப்போ அல்ட்ரா டீலக்ஸ் நிறையா விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சவுத்துக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் பேசஞ்சர்ஸ் அதிகமாவாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. எஸ், பல்லடம் 8:55 கரெக்டாக வந்திருக்காங்க. எஸ் மக்களே, இப்போ வந்து நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி போகலாம். பட் ரைட்டில் டைவர்ட் ஆகி நம்ம தாராபுரம் ரீச் ஆயிடுவாங்க. எஸ், டைவர்ட் ஆயாச்சுங்க.
எஸ் மக்களே, இந்த சைடு லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம திருப்பூர் பழைய கோயில் வழி போகலாங்க. இப்போ நம்ம ரைட் தாராபுரத்துக்கு டைவர்ஷன் ஆயாச்சுங்க. எஸ், தாராபுரம் கரெக்டாக 9:40 வந்திருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட். லாஸ்ட் டைம் வரும்போதே பார்த்துருப்போம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இருக்குது. எஸ், உடனே நமக்கு அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க. அந்த டின்னர் பிரேக் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டஞ்சத்திரம் தாங்க. எஸ் மக்களே, கரெக்டாக 9:50 ரெகுலராக நிப்பாட்டுற அதே பிரேக் ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. இல்லை, டின்னருக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு 10:15 10:10க்குள்ளே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறேங்க. அண்ட் மக்களே, இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 3மே ரிசர்வேஷனுங்க. நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும், நாகர்கோவில். ஏன் நாகர்கோவில் சொல்கிறேன்னா, இந்த வண்டி மாத்தானதுக்கு ரிசர்வேஷன் இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் டு நாகர்கோவில், நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் ரிசர்வேஷன் உண்டுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 2 வண்டி தான் கட்டுவாங்க. ஒன்று வந்து 7:40 வந்தது தான் நம்ம வண்டிங்க. ஆக்சுவலி 8 மணிக்கு எடுக்கிறாங்க, 7:40 போட்டுருங்க. இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா 10:20, அதாங்க நம்ம வரும்போது பார்த்துருப்போங்களே, அதே வண்டி தான். மத்தியான வண்டி மட்டும் ரிசர்வேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஏறிக்கலாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ரிசர்வேஷன் இருக்கும். மார்த்தண்டம் போட்டிங்கன்னா வராதுங்க. ஸோ நாகர்கோவிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வண்டியுமே ரிசர்வேஷன் உண்டுங்க. 6, 7, 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸ்க்ரீன்லேயும் ஓவர்லாப் ஆகும், பார்த்துக்கோங்க. எஸ், ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 வந்திருக்காங்க.
எஸ் மக்களே, ஆப்போசிட்டில் வந்து ஒரு எஸ்சிடிசி போகிறத பார்த்துருப்பீங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, செங்கோட்டையிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எஸ்சிடிசி தாங்க. வழி பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு அந்த வழியாக கோழிக்கோடு ரீச் ஆகும். அண்ட் அங்கேருந்து இன்னொரு டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. கோழிக்கோடு தூத்துக்குடின்னு நினைக்கிறேங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்துருந்தேன், ஸோ அதை பார்த்து சொல்கிறேன். திடீர்னு அந்த வண்டி வந்துச்சா, ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு சொன்னாங்க. பழனி சிதம்பரம்ங்க பா. எஸ் மக்களே, கரெக்டாக நம்ம 11:15 திண்டுக்கல் பைபாஸ் வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம திண்டுக்கல் பைபாஸ் தாண்டியாச்சு. மழை பாருங்கள் வெளியே வேறு லெவலில் வருதுங்க. ரேஸ் மக்களே, நமக்கும் அந்த ட்ரிவாண்டம் எஸ்சிடிசிக்கும். எஸ் மக்களே, நமக்கு வந்து மதுரை என்ட்ரி இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தாங்க.
எஸ் மக்களே, திருமங்கலம் கரெக்டாக 12:25 வந்திருக்காங்க. ஷார்ப் டைமுங்க. எஸ் மக்களே, சாத்தூர் பைபாஸ் கரெக்டாக 1:15 வந்திருக்காங்க. எஸ் மக்களே, கோவில்பட்டிங்க. கரெக்டாக கோவில்பட்டி 1:47 வந்திருக்காங்க. எஸ் மக்களே, நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு 31 கிலோமீட்டருங்க. ஒரு செகண்ட் பிரேக் ஸ்டாப், டீ சாப்பிட்றக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஜாப். நானும் நினச்சிட்ருக்கேன் டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு பார்த்தா அது வரவே மாட்டேதுங்க. ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து ஒரு டயட்டிஷியன் வேறு. நான் இப்போ திடீர்னு விஜய் சித்துவில் இந்த சுகர் டயட்டிபீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தோணுது. அவ்வளோ நாள் எங்கள் அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ ப்ரொஃபஷனலான டாக்டர் டயட்டிஷியன் சொல்கிறாங்க கேட்காம இப்போ விஜய் சித்துன்னு சொன்னாங்கன்ட்டு சுகருக்கு சாப்பிடாமல் இருக்கேன். இப்போயும் நாட்டு சக்கரை தான் போட சொல்லியிருக்கேன். பட் அதுவும் சுகர் தாங்க.
எஸ் மக்களே, திருநெல்வேலி கரெக்டாக 2:50 வந்தாச்சுங்க. இங்கே ஜஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் இறக்கி மட்டும் தான் வர்றாங்க, ஹால்ட்டெல்லாம் இல்லைங்க. ஒன்று நெக்ஸ்ட் நமக்கு நாகர்கோவில் தாங்க. நான் கூட வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட் இறங்கின உடனே ஏறவங்களை ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. ஒன்று நெக்ஸ்ட் நமக்கு நாகர்கோவில் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மார்த்தாண்டா 5:30க்கு சொல்லியிருந்தாங்க சிங்கநல்லூரில். அதை விட முன்னாடியே ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. கரெக்டாக நம்ம நாகர்கோவிலுக்கு 78 கிலோமீட்டருங்க. அண்ட் மக்களே, இந்த திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவிலுக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் தான், வள்ளியூர் மட்டும் தான் நிற்பாங்க. பனங்குடி இந்த ஏர்வாடியெல்லாம் போகாதுங்க. சதி பயங்கரமான மழைங்க. எஸ், இப்போ நம்ம ரைட் டேர்ன் பண்ணி நாகர்கோவிலுக்குள்ளே போயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஐ திங்க் ஸோ கன்னியாகுமரி நினைக்கிறேங்க. எஸ், ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் நம்ம வடசேரி வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆச்சு. 4:15க்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஒரு அருமையான பயணம். நான் திருநெல்வேலியில் இறங்கி பேச முடியல. நம்ம திருநெல்வேலி வரும்போதே மழையோட நம்ம வெல்கம் பண்ணிச்சுங்க. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மழைக்கும் நானும் கொஞ்சம் சொக்கிட்டேன், சார்ஜ் போட்டு விட்டு. சார்ஜ் பார்த்தா ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இங்கிருந்து மாத்தாண்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ அங்கே போயிட்டு எண்டு கார்டு கொடுத்துர்லாங்க. ஆக்சுவலி மக்களே, இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸுங்க. ரெகுலராக வந்த பஸ் பார்த்தீங்கன்னா மதுரை போயிடுச்சுங்களாம்மா. ஸோ அதனால தாங்க வண்டி ஏதோ சொல்லிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாங்க.
இது வரைக்கும் மார்த்தாண்டம் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் ஏகப்பட்ட தடவை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சபரிமலை போயிருந்தோம். ஸோ பம்பா போயிருந்தோம், அதே அந்த வழியாக தான் போயிருந்தோம். பட் மார்த்தாண்டம் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் மார்த்தாண்டம் உள்ளே போக போகிறேங்க. எஸ். மக்களே, இந்த ப்ரீமியம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களே மக்களே, அது உண்மையாலுமே நான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம டிஎன்எஸ்டி இல்லைங்க. ஆமாங்க, மார்த்தாண்டம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 5:10க்கு வந்தாச்சுங்க. அந்த பார்டர் நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்டரான மார்த்தாண்டத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக எத்தனை மணி நேரம் சொன்னா 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 ஜஸ்ட் 9 hours 15 minutes வந்திருக்கோன்னா எப்படி வந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அண்ணனோட டிரைவிங்லேருந்து எல்லாமே மாசாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே இந்த ப்ரீமியம் சர்வீஸுங்க இப்போ தான் உணர்றேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கார்பரேஷன் வண்டி எடுத்திங்கனாவே நம்ம கோயம்புத்தூரில் டிப்பாயிட்டாங்கன்னா மதுரையில் ஒரு ஹால்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஒரு 15 நிமிஷம் போட்டிருப்பாங்க. பட் இந்த வண்டி ஜஸ்ட் ஒரு 2 minutes தாங்க எல்லா பக்கமும். நான் திருநெல்வேலியில் போடுவாங்கன்னு நினச்சேன், அங்கேயும் போடல. மதுரை உள்ள என்ட்ரியாக போலைங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரீமியம் ஃபீல் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. இப்போ எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணால் எப்படிங்க, பாயிண்டாக கோயம்புத்தூரில் எடுத்துட்டோம்னா இங்கே வருவோம்ல, அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். கரெக்டாக 380 ரூபாவில் நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான ஜர்னி நம்ம சவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாட்டா.
நன்றிண்ணா. ஓகே ரொம்ப நன்றி.